தன்னை போல மாற வேண்டும் என்பதற்காக மனுகுலத்திற்காக மாத்திரமே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்தவருடைய தெய்வம் அல்ல, இயேசு இஸ்லாமினுடைய தெய்வம் அல்ல, தூதரும் அல்ல, அல்லது இந்துவை எதிர்க்கக்கூடிய ஒரு கடவுளும் அல்ல. இயேசு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்த ஒரே தெய்வம், உண்மையான தெய்வம். அந்த தெய்வத்தை எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ, இந்த கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று நேசிக்கிறானோ, அன்றைக்கு அவனுக்கு மனம் திரும்புதல் உண்டாகும். மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய பாவங்களை விட்டு தன்னுடைய சாயலை இயேசுவை போல மாற்றுவதே அந்த மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் அநேகருக்கு தேவை. மனம் திரும்புதல் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் என்றால் நாம் பாவத்தை விட்டு எழும்ப வேண்டும். எப்படி நம் அருகில் இந்த சாக்கடை ஓடுதோ, இது ஒரு பாவம். இந்த பாவத்தை